டேய் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன். வர 2 நாள் ஆகும். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. சரிவா, நான் பாத்துக்கிறேன். டேய் 2 நாள் வீட்டுல வெட்டியா முட்டை வச்சிட்டு இருக்காத. ஏதோ ஒழுங்கா எடுத்து படி. ஓகேவா? சரிடா, அப்ப நான் வரேன். சரி, அப்படியே பாத்திரம் விலைக்கு வையே, துணி துவைச்சு வையே, அப்படியே இந்த துவைச்ச துணியை காய போட்டுரு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வராத, குப்பைய போட்டுரு, எல்லாம் பண்ணிடு. டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓ சரிம்மா. டேய் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ என்னம்மா? ஏய் போனுக்கு சார்ஜ் போட்டா மறக்காம ஸ்விட்ச் ஆன் பண்ணிரு. அப்புறம் அப்பப்ப போன் பண்ணுவேன், அதையும் அட்டெண்ட் பண்ணிரு. சரிம்மா. போடு, இந்த வீடுன்ற காட்டுக்கு நீ நான் தான்டா ராஜா. சரி சாப்பிட என்ன இருக்குன்னு பார்ப்போம். சிப்ஸ் பேக்கெட் தான் இல்லை, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இப்போ யாரு நீங்க? அதுக்குள்ள மறந்துட்டேன். இப்ப தீபாவளிக்கு தான் வந்தேன். சொன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? அப்புறம் அதே லட்டு நீங்களே சாப்பிட்டீங்களே. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிய. வேணாம் கேட்டவன். என்னதுப்பா? இல்லைங்க, அது பால் கெட்டு போச்சுன்னு. அட இருக்கட்டும்பா, இப்பதான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். சரி வா, உள்ள போய் பேசலாம். அப்புறம்பா எப்படி இருக்க? அதான் நீ கிளம்பி வந்துட்டியே, இனி எப்படி நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்கேங்க. அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க. அம்மா அப்பா வர நேரம் ஆகுமாப்பா? இவன் கிளம்புறதுக்குள்ள அவங்களே கிளம்பி வந்துருவாங்க போலயே. ஆமா, 2 days ஆகும். ரைட். அப்புறம் படிப்பெல்லாம் எப்படி போகுது? என்னப்பா மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்ற? 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு இதே கேள்வியை கேட்டா தெரியாமையா போகும்? நல்லா அது பாட்டுக்கு போகுது. ரைட். அப்புறம் சாப்பிட்டியா? நீ அதுலதான் ஸ்பெஷலிஸ்ட்னு எனக்கு தெரியும்டா. சாப்பிட்டேன். ஐயோ, இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னே தெரியலையே. எல்லாத்தையும் போன தீபாவளி கொஞ்சம் பொங்கலுக்கு கொஞ்சம் வரை கேட்டுட்டோம். இப்போ யாரா இருக்கும்? திரும்பி வந்துட்டேன். ஏய் சித்தி குடும்பத்தோட சேர்த்து ஊருக்கு போயிருக்காங்களா, திரும்பி வந்துட்டேன். அவ பஸ் டிக்கெட் கேன்சல் பண்ணல. இல்லையே, அப்ப அந்த டிக்கெட் தூக்கி இந்த டிக்கெட்டை கொடுத்துருங்கம்மா. ரொம்ப வருஷமா கேட்ட கேள்வியே கேட்டு சாவடிக்குது. அத்தை எப்படி இருக்கீங்க? டேய் நல்ல தம்பி, எப்படிடா இருக்க? இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்களா? ஏன் 2 நாள் கனவு எப்படி 2 நிமிஷத்துல உடைச்சிட்டீங்களேடா? சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். டேய் நல்ல தம்பி, பார்த்து எவ்வளவு நாள் ஆகுதுப்பா. ஆமா அத்தை, தீபாவளி எப்போ பார்த்தது? மனுஷனாடா நீங்க எல்லாம்.